கனமழையால் ஈரோடு மாவட்டம் ஆனந்தசராகம் ஏரி நீர் ஊருக்குள் புகுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். கவுந்தப்பாடி அருகே உள்ள மேட்டுப்பாளையம் பேரூராட்சியில் ஆனந்தசாரகம் ஏரியொட்டி ரோஜா நகர், நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை பெய்த கனமழையால் கவுந்தப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மழை வெள்ளம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஆனந்தசாரகம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. இதனால் குடியிருப்பு பகுதியிலான நேரு நகர், ரோஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள பூங்கா, சந்தை திடல், சுகாதார வளாகம் உள்ளிட்ட பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்து பெருக்கெடுத்து செல்கிறது. அதிகாலை முதல் ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி பாதுகாப்பாக தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். இதுவரை அப்பகுதியில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். எனவே மழை வெள்ளம் வடிந்து ஊருக்குள் போகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.